ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அம்மா ஷாப்பிங்க்கு கிளம்பிட்டோம். காவேரி சூப்பர் மார்க்கெட் பக்கத்துலேயே டெக்ஸ்டைல் பக்கத்தில் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. சரி இன்னைக்கு போய் பார்ப்போமேன்னு போய் பார்த்தா ஒரு கூட்டமே இல்லை. நாங்கள் 3 பேர் மட்டும் தான் அந்த சூப்பர் மார்க்கெட்லேயே இருந்த மாதிரி இருந்தது. எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் வீட்டில் இருக்கா இல்லையானே தெரியலையேன்னு யோசிச்சுக்கிட்டே வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. டிவியில் ஆட் காட்டும்போது சூப்பர் மார்க்கெட்டில் எப்படி ஆளே இல்லாமல் அமைதியாக இருக்கும் அந்த மாதிரி இருந்தது எனக்கு ஒரு ஃபீலிங் பார்த்தீங்கன்னா. சரின்ட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என் தங்கச்சி பார்த்தீங்கன்னா, அக்கா எனக்கு தோசை சாப்பிடணும் போல இருக்கு, ஆனால் ஸ்வீட்டாக ஏதாவது சாப்பிடணும் போல இருக்குன்னு சொன்ன உடனே சரி ஓகே உனக்காகவே செஞ்சு தர கோதுமை தோசை அப்படின்னு சொல்லிட்டேன். அதுலேயே பார்த்தீங்கன்னா வெல்லம் போட்டால் வெள்ளை கோதுமை தோசை தானே. பார்த்தீங்கன்னா கோதுமை எடுத்துட்டு தேங்காவை துருவி அதில் போட்டேன். அதுக்கப்புறமா வெள்ளத்தை ஒரு பக்கம் கரைச்சி வச்சுக்கிட்டேன். கரைச்சி வச்சுட்டு சிறுபருப்பை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லெண்ணெயில் விட்டு நான் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். நல்லா பொறு நம்ம வறுத்து எடுத்துக்கும்போது செம்மையாக இருக்கும் சாப்பிடும் போது. வறுத்ததெல்லாம் எண்ணெயோடு சேர்த்து அந்த மிக்சர்லேயே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம அந்த வெள்ளத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதை கலரி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வெள்ளத்தை அதிகமாக ஊற்றிடாதீங்க, எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ ஊற்றி நம்ம தோசை மாவு பதத்துக்கு அதை கிளறி எடுத்துட்டோம்னா அழகான வெள்ளை தோசை மாவு ரெடி ஆகிடுச்சு. வெள்ளத்தை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா அதில் இருக்க டஸ்ட்டெல்லாம் வந்து நம்மளுக்கு தோசை மாவில் வரக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறோம். இதுக்கப்புறமா என்ன லாஸ்ட்டாக தோசை ஊற்றுற வேலை தானேன்னு சொல்லிட்டு நானும் தோசை ஊற்றிட்டு இருந்தேன். என் தங்கச்சி பார்த்தீங்கன்னா அங்கேயும் இங்கேயும் குட்டி போட்ட பூனையாட்டம் சுற்றிக்கிட்டு இருந்தா. அவள் கேட்ட மாதிரி ஸ்வீட்டாகவும் இருக்கும், தோசை சாப்பிட்டா மாதிரியும் இருக்கும். எப்படி ஐடியா? லாஸ்ட்டாக சமையல் கட்டு சுற்றிக்கிட்டே இருந்தா. நானும் தோசை அப்படி ஒரு திருப்பி இப்படி ஒரு திருப்புன்னு திருப்பி அவளுக்கு தட்டில் வச்சு கொடுத்துட்டேன். அவளும் சாப்பிட்டுட்டு செம்மையாக இருக்குக்கான்னு சொல்லிட்டா. நீங்கள் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.